எந்த படத்துல இருந்து அஜித் சாரோட பயங்கரமான ஃபேனா நீங்க? வாலி. எந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் ரோல் அடிச்சாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுக்கிட்டதுல இருந்து உங்களை அஜித்தை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கெல்லாம் பல தடவை பார்த்தாலும் வராது அரவிந்தா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சி தமிழ்ல இருக்கும் ஹோம் மினிஸ்டர் அரசியல் ஆரம்பித்த வணக்கங்கள். சென்னையில் ஸ்பெஷலான ஹோம் மினிஸ்டர் கொண்டாடிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம வந்து வரப்போறோம். இதே தான் நீ சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனால் சென்னையை விட்டு வரமாட்டேன்ற நிறைய பேர் எனக்கு ஃபோன்லையும் எஸ்எம்எஸ்ல பண்றீங்க, ஃபேஸ்புக் ட்விட்டர்ல எல்லாம் திட்டுறீங்க. கிடையவே கிடையாது. சென்னை ஷெட்யூல் முடிய போது அடுத்த சீசன் வந்து அவுட்டோர் சீசன், குழு பயணம் நாங்கள் தொடர போகிறோம். தொடர்ந்து நீங்கள் சி தமிழ் பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு 4 பேர் விளாட வந்திருக்காங்க, டான்ஸ் ஆட வந்திருக்காங்க. அவங்க பேரை நான் வரிசையாக சொல்லி நோட் பண்ணிக்கங்க. ராஜேஸ்வரி, மேனகா தேவி, ஆர்த்தி, ஃபைசு. நீங்க 4 பேர் தான் நிற்க விளாட போகிறோம். ராஜேஸ்வரி மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொந்த ஊர்? சென்னை. சென்னை. பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை. பிடித்த நடிகர் யார்? ஏன்? விஜய். ஏன்? டான்ஸ். டான்ஸ் இல்ல, டான்ஸ்னா நீங்க பிரபுதேவா மாஸ்டர் சொல்லிக்கலாம், ஒரு மைக்கேல் ஜாக்சன் சொல்லிக்கலாம், ஒரு மல்டி டேலண்டட் ஒரு விஜய் சார் சொல்றீங்க. எப்படி வருமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்ல முடியும். விஜய் சாரோட ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சா? எஸ். மேனகா தேவி மேடம், அலைஸ் மேனகா, எப்படி இருக்கீங்க? நல்லா. சொந்த ஊர்? சென்னை. சென்னையே தான். ஆமா. உங்களை கவர்ந்த நடிகை யார்? சென்னை. ஆனா வந்து எல்லாரும் ஒரு கேஸ்ட் வீட்ல. அப்பா தமிழ், அம்மா மலையாளம், சரி, ஹஸ்பண்ட் வந்து மராட்டி. வேற? அவ்வளவுதான். பெரியப்பா பெரியம்மா? பெரியப்பா பெரியம்மா தான். பெரியப்பா பெரியம்மா வந்து இருக்கு, அதான் கேக்குறேன். அரபி. அரபி. ஆமா. ஓகே. வேற சித்தி சித்தப்பா? அவங்கள என்ன சொல்றீங்க? தமிழ் நல்லா நல்லா பாருங்க. வேற ஏதாவது இருக்கு? ஒரு பாரத விலாசா வாழ்ந்துகிட்டு இருக்க மேனகா தேவி அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய கேள்வி. அப்படிதான் மேடம் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அப்பனாதான் ஒரு 4 மொழி நம்ம கத்துக்கலாம். வெளி உலகத்துக்கு போக வேண்டிய வீட்டுக்குள்ளேயே நம்ம கத்துக்கலாம். ஆர்த்தி மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொந்த ஊர்? சென்னை. சென்னை. ரைட். உங்களை கவர்ந்த நடிகர்? அஜித். அஜித். எந்த படத்துல இருந்து அஜித் சாரோட பயங்கரமான ஃபேனா நீங்க? வாலி. வாலி. எந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் ரோல் அடிச்சாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுக்கிட்டதுல இருந்து உங்களை அஜித்தை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க காலையை முடிய பிடிச்சி சண்டை போடுவாங்க பாருங்க, அப்பதான் எனக்கு அஜித் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு காட்சிகளுக்கு அந்த சீன்ல பயங்கரமா ஆக்ட் பண்ணிருப்பாருன்னா, ஒருத்தர் ஒரு டஃப் ஆக்ட் பண்ணிப்பாரு, இன்னொருத்தர் பேசுவாரு. அந்த காட்சியில பிடித்த நடிகை? சிம்ரன். சிம்ரன் அதே படம் தான். இல்ல இல்ல, டான்ஸ்க்காக ரொம்ப பிடிக்கும். டான்ஸ்க்காக பிடிக்கும். ரைட். ஃபைசூல் மேடம் வணக்கம். வணக்கம். சொந்த ஊர்? சென்னை. சென்னை. பிடித்த நடிகர்? விஜய். விஜய். பிடித்த நடிகை? சிம்ரன். ஒரு வார்த்தையில் தான் பதில் சொல்வீர்களா? ரைட். டீம் ஏ அண்ட் டீம் பி. இன்னைக்கு டான்ஸை பாரு, இன்னைக்கு தொல்லைறாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டான்ஸ் இன்னைக்கு. வாங்க டீம் ஏ. அக்கா பொண்ணு கிக்கு தானடா, முதல் செட்டு தானடா, ஜீவா எவர் சில்வர் தட்டு டான்ஸ் ஆடலையே சார். ஒண்ணுமே தெரியல சார், எப்படி சார் ஆடுறது? சலாம் குலாம் அப்படிதான் மேனகா மேடம். அதேங்கப்பா. என்ன நீங்க கண்டுபிடிக்க போல 2 பேரும்? சொல்லவே இல்லையே. என்ன சொல்லணும்? எங்க வீட்டு கிரக பிரவேசமா வச்சிருக்கேன், வீடு அப்படி சொல்றதுக்கு. நீங்க கை தரலாம். தானே தனானே தானே தனானே தனானே. ராஜேஸ்வரி மேடம், ராஜேஸ்வரி கண்ணாடி கழட்டுங்க. இப்படி பண்ணிட்டாங்களே மேடம். நீங்க என்ன சார் ஒழுங்காவே சொல்லல. நான் ஒன்றும் சொல்ல. ஸோ மேனகா அவர்கள் வந்து சரியா கண்டுபிடிச்சு 2 மார்க்ஸ் எடுத்திருக்கிறார்கள். கைத்தட்ட கொடுக்கலாம். ஓகே, 2 தடவை நீங்களும் கிராஸ் பண்ணி போனீங்க ராஜேஸ்வரி மேடம். பரவாயில்ல இருக்கட்டும்.
டீம் பி வாங்க. ரெண்டு தானே படம். கண்டு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்டம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். கண்டு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்டம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். எம்மேனி ஒரு தேக்குதான் மின்னுது பார் மூக்குதான். 2 ஸ்டெப்பை கற்றுக்கொண்டு வந்து 2 ஸ்டெப்புகளை பாடலை ஓட்டியவர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நாற்காலிகளை தேடலாம். ஃபைசல் மேடம் சேர் ரொம்ப குட்டியா இருக்கும். நீங்க ஏதோ ஆள் உயர சேரை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி போறீங்க. உலகத்தில் உள்ள விரும்பும் புலகே. சேர் எங்க இருக்கு? எங்க போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க? வா மேடம், பட்டான்னு திரும்பாதீங்க. ஃபைசல் மேடம் பயமா இருக்கு. திடீர்னு திரும்புறாங்களா? நமக்கு அப்படியே எங்க வச்சிருக்கீங்க? இந்த சொல்றேன் மேடம். ரொம்ப ரிஸ்கா இருக்கு தேடுறதுக்கு. முகப்பேர் முக்குல வச்சிருக்கேன். இது எந்த சைடு இருக்கு? ஆட்டோ வர சொல்லவா? அச்சோ அச்சோ. பக்கத்துல வந்துட்டீங்க, பக்கத்துல வந்துட்டீங்க. இல்ல ஏன் பக்கத்துல வந்துட்டீங்க? யார் எங்க இருக்கு? என்ன பாரு. பப்ஸ் வேலை கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிக்கல. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஆர்த்தி மேம். நீங்களா? நான் தான். நீ தேடிப்பா. நேரம் முடிய போகிறது. 10 9 8 7 இருட்டா இருக்கேம்மா ரொம்ப. 5 4 3 2 1. அப்பா நான் தப்பிச்சேன், முடிஞ்சு. கலரை கழட்டிருங்க. சேர் அங்கேயே தான் இருக்கு. மேடம், ஆர்த்தி மேடத்தை உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமா தெரியும்? இங்க திரும்புங்க. தெரியாது. இப்பதான் தெரியுமா? இப்பதான் வந்து ஒரு கை கொடுங்க. ஏதோ ஒரு அபிர்விதமான பாசம் உங்களுக்கு அவங்க மேல. அடிக்கடி அடிக்கடி ஆர்த்தி எப்படி நிற்கிறாங்க. சூப்பர். 2 பேருக்கு நல்லா கை தட்டி கொடுங்க. வாங்க. டீம் ஏல வந்து அதாவது ரவுண்ட் 1ல வந்து மேனகா தேவி மட்டும்தான் வந்து 2 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. கண் எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, வாங்க ஒரு டான்ஸ் ஆனா சரியாயிடும். டிஜே அந்த கண் எரியிற பாட்டு போடுங்க. முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா டமாலே டமா 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 டமாலே. நீ என்ன பாட்டு வேணாலும் போட்டுக்கடா, எனக்கு என்ன பிடிக்கல. அந்த ஸ்டெப் எப்படி போட்டீங்க? இல்ல எனக்கு அந்த டைமிங் பிடிக்க முடியல மேடம். மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சிஷியனை ஏற்றுங்க. உனக்கெல்லாம் பல தடவை பார்த்தாலும் வராது அரவிந்தா. உனக்கெல்லாம் வரும்ன்றியா? அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் சார் வரும் ஆனா வராது. கேட்டியா? இது உனக்கு வேணுமா? வேணுமா? சில ரவுண்ட் 2க்குள்ள போறோம். 12:45 ஆச்சு. நானும் வேற சாப்பிடாம வந்துட்டேன். வர்றவங்க போறவங்க எல்லாருமே நீங்களும் சாப்பிடாம நிக்கிறீங்க. ஓகே, எல்லாம் பிரியாணி பிரியாணின்னா ஞாபகப்படுத்திட்டே இருக்கக்கூடாது. தம்சி ரவுண்டு ஞாபகம் இருக்கல மேடம்? ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? 45 செகண்ட்ஸ் எழுதி காமிக்க கூடாது, சொல்லக்கூடாது. எழுதிலே சொல்லணும். ஆக்டர் வரலாம், ஆக்ட்ரஸ் வரலாம், பொலிட்டிஷியன் வரலாம், ஆப்ஜெக்ட் வரலாம், பணம் பேர் வரலாம், உங்க வீட்டு ரேஷன் கார்டு வரலாம், என்ன வேணாலும் அது வரலாம். அது வரும் மேடம். நாங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அப்ப அரிசி பருப்புலாம் கொடுப்பீங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்ல விடுவீங்களா? பாத்தியா, ரேஷன் கார்டு வந்து ப்ரொஃபஷனல் வரணும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இல்ல அரவிந்தா, இன்னும் கேம் முடியல. நீ தான் கேம் நடத்துறோன்ற ஒரு எண்ணம் இல்லாம அந்த பிள்ளைங்க பேசுறாங்க. பரவாயில்ல விடு. ஆனா உன் டார்கெட் இன்னொருத்தவங்க பிரேக்ல ஓட்ட வேற ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள தான் இப்ப நான் கூப்பிட போறேன். வாங்க
ஒரு 2-3 நிமிஷம் நீங்க பிரேக் பார்த்துருப்பீங்கல்ல, உங்களுக்கு பிரேக். நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். மேடம் தான். ஏன் அவங்க மட்டும் தான் டான்ஸ் ஆடுவாங்களா? மேடத்தில் இல்லாத திறமை என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? மேடம் எவ்வளவு பெரிய டான்ஸர் தெரியுமா? உனக்கு தெரியுமா? கிளாசிக்கல் டான்ஸர். எஸ், கிளாசிக்கல் குச்சிப்புடியும் ஒரே டப்பால போட்டு கலக்கி. டிஜே மேடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பாட்டு போடுங்க. Bloody bugger. Hey, வாடா மாப்பிள்ள, பழ பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? ஆட்டும் சாக்குல சைக்கிள் கப்புல கிழக்கு மூடி போடலாமா? மூக்கு கீழே முத்தம் கொடு. கடிச்சு புட்டா கத்தக்கூடாதே முந்தானையில். டீம் ஏ வாங்க. டீம் ஏல யார் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண போறீங்க? அவங்க ஆக்ட் பண்ண போறாங்க. சோ நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ரெடி? ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஃபில்மா? ஆக்டரா? ஆக்டர் ஜென். ஓகே. சாப்பிட்றதா? சாப்பாடு பிரியரா? நல்லா சாப்பிடுவாரா? அது எப்படி எனக்கு தெரியும்? ஓகே. ஃபில்மு. எத்தனை எழுத்து? ஆக்டரோட லெட்டர்ஸ்? அதெல்லாம் சொல்ல முடியாது. சீரியலா? 3. அந்த சீரியல் 3 பாத்தீங்களா? letters. அன்னக்குடியும் 5 பெண்களும். யா. வெரி நைஸ் சீரியல். யா. ஓகே. சாப்பிட்றாங்களா? பிரெட், ரொட்டி, ரொட்டி, சப்பாத்தி, குருமா. ஓ, எங்க வராங்க பாரு. சப்பாத்தி, தோசை. ஹலோ, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா சொல்லக்கூடாது. ஐ திங்க் தமிழரசி மேடம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு பீஸ். 5 பீஸ் 4 பீஸ் 3 2 1. சூப்பர் க்ளூ. பயங்கரமா சொன்னாங்க. நல்ல கைத்தற கொடுங்க. அவங்க தோசை சுட்டு அதை வீங்க வச்சு கட் பண்ணி பீஸாவாக்கி பீஸால வந்து ஹீரோன்னு சொல்ல வந்தாங்க. விஜய் சேதுபதி. சூப்பர் மேடம். இப்போ அவங்க ஆக்ட் பண்ண போறாங்க. நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ராஜேஸ்வரி மேடம் நடிப்பை பத்தி உங்களுக்கு தெரியல. ஐயோ எஸ் சார். இப்போ பாருங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. படம் பேரு கிரீடம். டிங் டாங். அஜித். கோயில் மணி நான் கிரீடம். அப்படியா? பழைய படம். படம் பேரா? படம் பேரா? ஜென்ஸா? ஜென்ஸ். அட்டிக்கு நம்ம இருக்குல்ல. வேற இல்ல, நிறைய க்ளூ கொடுக்குறாங்க. நீங்க நிறைய கண்டுபிடிங்க மேடம். படம் பேரா? ஜென்ஸா? கழுகா? கிரீடம். அஜித். டிங் டாங் கோயில் மணி தொடகடிங். புரியல. 5 கிரீடம். தல. 3 தளபதி. 2 1. ராஜாக்கு போடுவாங்க. யாருக்கு போடுவாங்க? அவங்க படம் பேரான்னு கேட்டா நீங்க ஆமான்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆமா சார், ஃபில்ம் சொல்லலையா அவங்க கிட்ட? திஸ் இஸ் கால்ட் ராஜா ராணி. ஃபேர்னு சொல்றேன். சோ டீம் ஏக்கு நல்ல கைத்தறி கொடுங்க. பயங்கரமான முயற்சிகள் தாங்க. டீம் பி வாருங்க. டீம் பில யாரு ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண போறீங்க? நீங்க ஆக்ட் பண்ண போறீங்க. நீங்க ஆக்ட் பண்றீங்க. அவங்க கார்டு வச்சிருக்காங்க. ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டென்னிஸ். அப்படி போடு. சாக்கடை தள்ளுறாங்க மேடம். வீட்டுல ஏதோ அடைச்சிச்சு. பேட் பாலா? பேட் பாய். டென்னிஸ் பால். அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? டென்னிஸ் பால். என்னது? டென்னிஸ் பால் தான் வரும். யாரை ஏமாத்துறாங்க? என்ன மேடம்? டென்னிஸ் பால் தான் வரும். தலை செட்டு. தலைவலியா? போட்டியில ஜெயிக்கணுமே நினைச்சு தலை வலிக்கலாம்.
படம். சரி. அவங்களே அடிச்சுக்கிறாங்க மேடம். தலையில பேட்டு. ஐயோ யாருக்கு யாருக்கு என்னாச்சு? அவங்களதான் கேட்கணும். என்ன சிரிச்சுட்டு இருக்கீங்க? யாருக்கு மேடம்? சரியா சொல்லுனா தானே க்ளூ. ஆ படம். ஆமா. அதுல இருக்குது படம் தெரியும். ஆமா. டென்னிஸ். தளபதியா? ரஜினிகாந்தா? 5 4 3 2 1. தேங்க் யூ மேடம். நீங்க என்ன சொன்னீங்க? படம். படம். கேப்டன். கேப்டன். கிரிக்கெட். ஓ கிரிக்கெட் டீமோட கேப்டன். படம் பேரு தோனி அப்படி சொல்லுவாங்க. கேப்டன் சொன்னீங்களா? அதான் தலையில அடிச்சிட்டாங்க. அதான் டென்னிஸ் சொன்னேன். கேப்டன். 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 அவங்க டென்னிஸ் சொன்னாங்களா? அதுக்கு நீங்க ஏதாவது சொன்னீங்களா? அத நீங்க எப்படி சொல்லுவீங்களா? நீங்க டென்னிஸ்னா ஆமான்னு சொல்லிருக்கீங்க. என்ன மேடம்? கேப்டன். நீங்க பாட்டு கிரிக்கெட்னா நாங்க ஒத்துக்கணுமா என்ன? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க ஒத்துக்காங்க ஃபைசல் மேடம். ஃபைசல் மேடம் நண்டுக்காங்க மேடம். கேட்காங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க ஆக்ட் பண்ணுவாங்க. நீங்க கண்டுபிடிக்கலாமா? பார்ப்போம் இன்னைக்கு. ரெடி டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எனக்கு ரொம்ப பிடித்தது. புரியல. எனக்கும் புரியல. என்ன சொல் நானு? படமா? படம் பேர். படம். பழைய படமா? புது படம். விஜயலட்சுமி மேடம் உங்களுக்கான வாய்ப்பு வர வரைக்கும் அமைதியா இருக்கேன். ஃபைசல் மேடம் சொல்லுங்க. உங்களை நான் நம்பி இருக்கேன். லிப்பும் மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். சொல்லுங்க. 4 க்ளூ கொடுங்க. 3 2 1. அவங்க சொல்ற ஒரே க்ளூ இங்க பாருங்க. நானுன்றாங்க. ஆமா நீங்க தான். உங்களுக்குள்ள அவர் இருக்காரு. எல்லாத்துக்குள்ளே அவர் இருக்காரு. ஏன்னா அவர் மிகப்பெரிய நடிகர். நாசர் சார். ஏங்க நான் சொல்லிட்டு சாஸ்திர சொல்லி இருக்கலாம்ல. நீங்க கேப்டன் கேபி இருங்க. எப்படி எப்படி எப்படி? நான் சொல்லிட்டு சாசரையா? சார் எவ்வளவு பெரிய நடிகர் இது. நாசர் சார் இவ்வளவு நேரம் இந்த எபிசோட் பார்த்திருந்தா இந்த செக்மெண்ட்டை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க சார். வேணாம் சார் என்னாலே தகவல் சார். நான் சொல்லிட்டு சாசர் சொல்லிட வேண்டியதானா? நேற்று இவன் ஏனி கை தர கொடுங்க. ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட பாட்டி ஓடி போகலாகாது ஓடி போகலாகாது பாட்டி உன்னோட நிக்கிறப்பா உள்மோ சேர்த்துக்குதா நீ தள்ளி போகிறப்பா ஏன் ஆபி பத்திக்குதா. நம்ம ஃபைனல் செக்மெண்ட்ல இருக்கோம். ஸோ இந்த ரவுண்ட்ல வந்து நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மார்க் எடுக்காமையே வந்தவங்களாம் வந்து ஃபைனல் ரவுண்ட்லாம் வந்து இந்த கேம்ல மார்க் எடுத்து வின்னராக வந்திருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். ரெடி டைம் ஸ்டார்ட் நவ. சூப்பர். நல்லா கை தரக்குங்க. கரெக்டா ஏம் பண்ணி போடுங்க. ஆஹா அப்படிதான் 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 அப்படிதான். வெரி நைஸ். சூப்பர். முடிஞ்சா டப்பா காலியாச்சா? அவ்வளோதான். நீ கடையை புட்டியாச்சு. ராஜேஸ்வரி மேடம் 1 பாயிண்ட் எடுத்திருக்கிறார்கள். நல்லா கைத்தற கொடுங்க உங்களுக்கு. சூப்பர். மேனகா மேடம் வந்து 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறார்கள். 1 2 3 4. சூப்பர். ஆர்த்தி அண்ட் ஃபைசல் தயாரா? ரைட். உள்ள தள்ளி நின்றுக்குங்க ஃபைசல் மேடம். உள்ள தள்ளி நின்று அந்த பக்கம் அந்த பக்கம். அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். ரைட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கரெக்டா ஏம் பண்ணி போடுங்க. அப்படிதான். ஓ ஒரு பெண்கள் புயலாகி வருவே பாட்டெல்லாம் போடுறேன். ஆஹா. ஓ தெய்வம் பரிதாங்கி வருதே.
முடிச்சாச்சா? சீக்கிரம் முடிச்சிங்களே. ரைட். ஸோ ஆர்த்தி மேடம் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கை தர கொடுங்க. ஃபைசல் மேடம் 1 பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க. அவங்க கை தர கொடுக்கலாம். பாயிண்ட்ஸ் எடுத்த காரணத்தால் மேனகா தேவி அவர்கள் வின்னராக அறிவிக்கப்படுகிறார்கள். த்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்தவர்கள் ஆர்த்தி மேடம், நீங்க ரன்னராக அறிவிக்கப்படுகிறார்கள். எட்டனா பொட்டு வச்சா யாரத்தா இந்த கா ஒட்டு வச்சா கொண்டையில் மல்லிப்பூ நட்டு வச்சா கண்ணல பாம்பத்தா ஒட்டு வச்சா வின்னருக்கும் ரன்னருக்கும் சூப்பரா பிரைஸ் கொடுத்தாச்சு. என்ன பாரு வின்னருக்கு வந்து பிரைஸ் கொடுத்தாச்சு இல்லையா? ஓகேவா? உனக்கு ஓகே தானே? ரைட். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி கலர்ஃபுல் பண்ணதுக்காக ராஜேஸ்வரி அவர்களுக்கும் ஃபைசூல் அவர்களுக்கும் ஜீ தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம். நாளைக்கு வேற சொத்தா ஹோம் மினிஸ்டர்ஸோட நாங்கள் உங்களை சந்திக்கிற இருக்கு தச்சமே முடியுது ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி, வணக்கம் சொல்லுங்கள். தூக்கம் வந்துருச்சு, நீ படுத்துக்கோ. வணக்கம், பாய்.